ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 14 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சூசனும் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, மீதி இருக்க எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. ஆனால் சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நாங்கள் தள்ளி இருந்து இதை பார்க்கக்கூடாதா, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லி சூசன் கேக்குறாங்க, நாங்க வாய்க்கு ஜிப் போட்டுக்கிறோம், பேசவே மாட்டோம்னு. அதுக்கும் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின், நான் உன்னை நம்புறேன், என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம பேட் மூட்ல இருக்கும்போது, நமக்கு பெயினா இருக்கும்போது அதுல இருந்து நம்மள ரிலீவ் பண்றதுக்கு உதவுற ஒரே ஒண்ணு சாப்பாடு மட்டும் தான், நல்லா சாப்பிடு நீ சரியாயிருவ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் ஹீரோ சோகமாவே இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, யூசுவலா நீ தான் என்ன சமாதானப்படுத்துவ, இன்னைக்கு நான் உன்னை சமாதானப்படுத்துறேன், ஆனா என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ கூட கம்பெனி கொடு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும், நானும் உனக்கு கம்பெனி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா நீ வந்து சோகமாவே இருக்கியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட போன் அடிக்குமா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இது ஹீரோ தான் எனக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனாலதான் அவன் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கேனா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் அப்படி சொல்ல வரலையே, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஒன்ன சமாதானப்படுத்துறது தான், அதனால நீ சமாதானம் ஆகிறது வரைக்கும் நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, எனக்கு இங்க சாப்பிடுறதுக்கு பிடிக்கல, எனக்கு இப்ப பசிக்கவே இல்லை, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில வாக் போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு வாக் போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு, ஐயோ இவன் எப்போ சமாதானம் ஆகுவா, நம்ம எப்போ ஹீரோ கிட்ட போறது அப்படின்னு இருக்குது. எங்க கட் பண்ணா ரெண்டு பேரும் வெளியில போயாச்சு. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட பேட் மூட் சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்களா. அதனால ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தெரியும் ஒரு ஆள் வந்து இனி ஒரு ஆள் கிட்ட உன்னோட மூட் சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறதுனால அவங்களோட மூட் சரியாக போறது கிடையாது, இருந்தாலும் நீ இவ்ளோ சோகமா இருக்கிறது சரி கிடையாது, பழச விட்டுட்டு புதுசை தேடி நம்ம போகணும், அதனால நான் உனக்காக ஒரு சோஷியல் கேதரிங் அரேஞ்ச் பண்ணவா, அந்த சோஷியல் கேதரிங்ல நிறைய அழகழகான பொண்ணுங்க வருவாங்க, அதுல உனக்கு பிடிச்ச பொண்ணு நீ செலக்ட் பண்ணலாம்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ அப்படியான்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின், ஆமா என்ன நீ மட்டும் அந்த சோஷியல் கேதரிங்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி பாரு, ஆபீஸ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸும் லீவ் போட்டுட்டு உனக்காக வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஹீரோ உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அவனுக்கு இக்னோர் பண்ற பீப்பிள பிடிக்கவே செய்யாது, அவன் இக்னோர் ஆகுறான்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டான், ஆனா உனக்காக அவன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா அவன் உண்மையா லவ் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஐம் சோ சாரி, நான் இப்ப கிளம்பி ஆகணும்னு சொல்றாங்க. நான் இப்ப கிளம்புறதுனால உன்னை நான் இக்னோர் பண்ணிட்டு போறேன் அப்படிலாம் நீ நினைச்சிடாத, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது கண்டிப்பா உன்னை சந்தோஷமா நான் பாப்பேன், உனக்கு எப்பெல்லாம் அழணும் தோணுதோ, எப்பெல்லாம் சோகமா இருக்கேன் அப்படின்னு தோணுதோ என்கிட்ட உடனே ஓடி வந்துரு, நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை விட்டுடு, சாரி நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்களா. டக்குனு செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்களா. செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, போகாத, நீ போன அப்படின்னா நீ மறைஞ்சு போயிடுவ அப்படின்னு. ஹீரோயினுக்கு புரியவே இல்லை, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் செகண்ட் ஹீரோட உடம்புல இருந்து மறுபடியும் தீ வர ஆரம்பிக்குது, அவங்க எரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் என்னோட ரோல தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த நாவல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு அடுத்த நாவல் கிடைக்கும், அடுத்த நாவல் கிடைக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு நாவலுக்குமே எனக்கு வித்தியாசமான ஸ்டோரிஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஃபர்ஸ்டும் எனக்கு புரியவே இல்லை, ஆனா இப்போ எனக்கு புரியுது, என்னோட மெமரிஸ்ல இருக்கக்கூடிய ஞாபகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனீஸ் மெடிசன் தயாரிப்பாங்கல்ல, அந்த ஒரு வீட்டுல தான் பிறந்தேன், அங்க நான் பிறக்கும் போது எனக்கு சின்ன வயசுலயே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவளும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் அவளும் இனியொருத்தவங்களும் தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்கள தேடி நான் கடலா பயணம் செய்ய ஆரம்பிச்சேன், அது ரொம்ப ரிஸ்கியாவும் இருந்துச்சு, அதே மாதிரி அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, அந்த பொண்ணு நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இல்ல நான் கண்டுபிடிக்கல, அதுக்கு பதிலா நான் ஃபாரின்ல போனேன், அங்க இனியொரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், அப்படின்னா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணியா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இல்ல அவ மட்டும் தான் என்ன லவ் பண்ணா, இதே மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, பைரேட்டோட பொண்ணு, ஒரு பிசினஸ் உமன் வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தா, இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, எல்லாரும் உன்னை லவ் பண்ணாங்களா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, ஆமா, ஆனா நான் யாரையுமே லவ் பண்ணல, அதெல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவனை பொறுத்த வரைக்கும் இவனோட நாவல்ஸ் எல்லாத்துலயுமே இவன் சோகமா இருக்கும் போது இவன் கூட ஒரு பொண்ணு இருந்துகிட்டே இருந்திருக்காங்க, ஆனா
கடைசியா ஒரு நாவல் முடியும் போது இவன் மட்டும் தான் தனியா அடுத்தடுத்த நாவலுக்கு டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்கான். இவனை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, என்னோட முதல் நாவல் இருக்குல்ல, அதுல நான் என்னோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு 2 பேர் தொலைஞ்சாங்கல்ல, அதுல ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிட்டு அப்பவே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் மறுபடியும் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹோப்போடு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே பத்தி எரிஞ்சுது, எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாள் நான் கண்ணு முழிக்கும் போது இனி ஒரு நாவல்ல இருந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அந்த நாவலை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சா. திடீர்னு நீ என்னோட லைஃப்ல வந்த. நீ என்கிட்ட பேசும்போது நான் நினைச்சேன் நீயும் அந்த பொண்ணுங்க மாதிரி தான் என்ன லவ் பண்றதுக்காக ஒரு ஃபீமேல் சப்போர்ட்டிங் ரோலா வந்திருப்ப அப்படின்னு. ஆனா உன் கூட பேச பேச எனக்கு என்னையே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு புக்ல இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் எப்பவுமே செகண்ட் லீடா மட்டும்தான் இருந்திருக்கேன். நான் முதல் லீடா இருந்த ஸ்டோரிக்கு எனக்கு எண்டிங் கிடைக்கவே இல்லை. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே நம்ம ஆத்தர் எழுதுறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம நம்மளா கூட வாழலாம் அப்படின்றத நீ தான் எனக்கு புரிய வச்ச. அதனால நீ இன்னைக்கு சிட்டுவாரனை பார்க்க போகாத. நீ போன அப்படின்னா கண்டிப்பா மறைஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்ல வர, நான் எதுக்காக மறைஞ்சு போக போறேன் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ சொன்ன மாதிரியே தான் நான் மெயின் லீட் சந்தோஷமா இருக்கணும், அவங்க ஹாப்பி எண்டிங்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற செகண்ட் லீட் நான் எல்லா தடவையுமே பார்த்திருக்கேன். எப்பவுமே ஹீரோ அவங்களோட ஹாப்பி எண்டிங்கை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவேன். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே மறைஞ்சு போயிடுவாங்க. அவங்க எங்க போனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால நீ இன்னைக்கு சிட்டுவாரனை பார்க்க போகாத அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறாங்க. நீ மட்டும் சிட்டுவாரனை பார்க்க போன அப்படின்னா கண்டிப்பா நீ மறைஞ்சு போயிடுவ. ஏன்னா அவனுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைச்சிடும். நான் என்னோட எண்டிங்கை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அந்த எண்டிங் கிடைக்கவே இல்லை. அதனால நீ என் கூட வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த நாவலுக்கு டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த நாவல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃபை நம்ம வாழலாம். நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படியே எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பஸ்ல சாஞ்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அவன் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னா ஹீரோ ஹாப்பி ஆயிட்டான் அப்படின்னா எங்களோட நிலைமை என்ன ஆகும், நாங்க 2 பேரும் மறைஞ்சு போயிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நாவல் முடியும் போது ஒருவேளை நான் என்னோட ரியல் லைஃப்ல இறந்து போயிருவேனா, இல்லனா ரியல் லைஃப்ல ஹீரோக்கு என்ன ஆகும், சிட்டுவாரனுக்கு என்ன ஆகும், இங்க என்ன நடக்குது எதுவுமே எனக்கு புரியலையே. செகண்ட் ஹீரோ எதுக்காக ஒரு நாவல்ல இருந்து இனியொரு நாவலுக்கு கோஸ்ட் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான், அதை கூட என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கதையோட முடிவு தான் என்ன, முடியும் போது எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் போடுறாங்க, இன்னும் லேட் ஆகுமா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நண்டோட போட்டோ அனுப்புறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதை அப்படியே ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அது வீடு மாதிரி தெரியல. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஹீரோ என்ன எங்க வர சொல்லியிருக்கான், எப்பவுமே நாங்க வீட்டுல தானே சாப்பிடுவோம், இன்னைக்கு எதுக்காக ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த டேட்டை நான் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன், இன்னைக்கு தான் வரணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினானே, எதுக்காக இருக்கும், எனக்கு இவன் இவ்ளோ க்ளோஸ் கொடுத்து கூட நான் இதை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இந்த நாவலோட எண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நாங்க 2 பேருமே ஐ லவ் யூ சொல்லிக்கிறது தான் எண்டிங்கா இருக்கும். ஏன்னா ரொமான்டிக் நாவல்ல அதுதான் முடிவா இருக்கும். அப்படின்னா ஹீரோ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டுருக்கானா, இது தெரிஞ்சே நான் போகணுமா, நான் போயிட்டேன் அப்படின்னா எங்க 2 பேருக்கும் என்ன ஆகும், நாங்க 2 பேரும் மறைஞ்சு போயிடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, ஹீரோயின் நீ வந்துடு, என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மொபைல்ல பாக்குறாங்க, இன்னும் நீ வரவே இல்லையா, நண்டு உனக்காக வெயிட் பண்ணி காஞ்சே போயிடுச்சு, இனி நான் உனக்கு இதை விட்டு வைக்க மாட்டேன், நானே சாப்பிட போறேன் அப்படின்னு ஸ்பூனை வச்சு நண்டை எடுக்க போறாங்க. அப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோ அசையாத அப்படின்னு. நம்ம ஹீரோ அசையாம இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீ அசைஞ்ச அப்படின்னா கியூபிட் அதோட ஆரோவை மிஸ் பண்ணிடும் அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீ எனக்கு இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. என்ன நீ லாஸ்ட் வரைக்கும் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் என்ன சந்தோஷமா பாத்துப்பியான்னு கேக்குறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, நான் எவ்வளவு எக்ஸ்பிரசிவா சொல்லணும்னு நினைச்சேன், நீ டக்குன்னு இப்படி பிளைனா எல்லாத்தையும் முடிச்சிட்டியே அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோட கன்னத்தை பிடிச்சிட்டு சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது, நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் கூட இருக்கும் போது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் எப்ப வேணாலும் அழிஞ்சு போயிடலாம், அது எனக்கு நல்லாவே தெரியும். என் முன்னாடி எல்லாமே காணாம போனாலும் நான் உன்னை கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ண செகண்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ இப்போ ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை யோசிச்சு பாக்குறாங்க. செகண்ட் ஹீரோ கேட்டிருப்பாங்கல்ல, நீ என் கூட அடுத்த நாவலுக்கு என் கூடவே வந்துரு, ஹீரோ கூட போகாத அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா, என்ன எதுக்காக நீ உன் கூட அடுத்த நாவலுக்கு கூட்டிட்டு போற, ஏன்னா உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்காக மட்டும் தானே, என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது, நான் இந்த நாவலுக்குள்ள வந்ததே ஹீரோவுக்காக மட்டும்தான், நான் ஹீரோ கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக
பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா உன்னோட லோன்லினஸ்க்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ பாக்குறதுக்காக கிளம்பி போயிருந்திருப்பாங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ அவங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு, நீ சொன்ன பதில் வந்து எனக்கு திருப்தி தரல, ஆனா அட்லீஸ்ட் இந்த தடவை நான் என்னோட லவ் சொல்றதுக்கு ட்ரை ஆச்சும் பண்ணினேனே அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையுமே என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் என்னென்ன உன் கூட செய்யணும்னு நினைக்கிறேனே எல்லாத்தையுமே செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல பாக்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட அதை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்படின்னா நான் சொல்லல செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோட நேம சொல்லி கூப்பிட்டுட்டு ஹீரோ பக்கத்துல வராங்க. ஹீரோ என்னன்னு கேக்குறாங்களா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு அந்த நிலாவை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. நிலாவோட உருவம் அப்படியே தண்ணிக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அதை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு எழுந்திருச்சு போக போறாங்களா, டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துடுறாங்க. ஹீரோ தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்ன லூசா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்னு ஹீரோ அப்படியே வந்து பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குது. இங்க சீன் கட்டாவது இப்ப மறுபடியும் ரியல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும். ஹீரோட அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜானி சொல்றாங்க, அம்மா நீங்க எவ்வளவு நாளா இப்படி அப்பாவை பிடிச்சு வச்சிட்டு இருப்பீங்க, அப்பாவோட உயிர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுது, அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியலையா, அவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா நம்ம தான் அவங்கள பிடிச்சு பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம், இதுக்கு மேலேயும் அப்பாவை நீங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து, எனக்கு உங்க அப்பா வேணும், உங்க அப்பா எல்லாமே நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு ஜானி சொல்றாங்க, பாருங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, இப்போ நீங்க இததான் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அம்மா ரொம்ப அழுறாங்களா. இப்ப ஜானி வந்து டாக்டர்ஸ் கிட்ட நீங்க ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸும் ப்ராசஸ் ஸ்டாப் பண்றாங்க. அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாங்க. இங்க கட் பண்ண மிங்லியை காமிக்கிறாங்க. மிங்லி கை கால்லாம் கட்டில போட்டிருக்காங்க. அதனால ஒருத்தவங்க வந்து சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மிங்லி உடனே எல்லாத்தையுமே தட்டி போட்டுட்டு, நீ போ, எனக்கு நீ எல்லாம் வேண்டாம், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை வர சொல்லு, என்னோட அம்மா அப்பா யாரையாவது வர சொல்லு, நீ எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாப்பிடவே இல்லை. ரெண்டு பேர் வந்து மிங்லியை எப்படியோ தூங்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஒருத்தவங்க தொப்பி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு மறைஞ்சு மறைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, மிங்லியோட அசிஸ்டன்ட் தான். வெளியில நின்றுட்டு சொல்றாங்க, சேருமா நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இங்க கட் பண்ணா டிவில எல்லாமே இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அத சூசனும் அவங்க கூட இருப்பாங்களே அவங்களும் பாக்குறாங்க. அப்போ சூசனோட கூட இருக்கவங்க கேக்குறாங்க, இந்த விஷயம் எல்லாமே ஹீரோவுக்கு தெரிஞ்சுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோ பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அப்ப சூசன் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் உன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு, நீ முழிச்சு வா, சீக்கிரமா முழிச்சு வா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க கூட இருக்கவங்க கேக்குறாங்க, நம்ம பேசுறது ஹீரோவுக்கு கேக்குமா, அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்ல, அவனுக்கு அது தெரியுமா, அவனால அதை உணர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க கட் பண்ண நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. நாவல் உலகத்துல நம்ம ஹீரோவோட கனவுல அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப துடிச்சு துடிச்சு இருக்காங்களா. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை கனவுல இருந்து எழுப்பிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு கனவு வந்துச்சா, மறுபடியும் நீ கனவு கண்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஆமா ஒரு கெட்ட கனவு கண்டேன், ஆனா அது உண்மையாவே நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க சூசன் பேசின எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு கேட்டிருக்கோம், அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் எழுந்திருச்சு ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு அதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து எந்த மாதிரி ட்ரிங்க்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் வந்து ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ற மாதிரின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ விளையாடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன டைப்பான நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு, எனக்கு ஒன்ன சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்திருச்சு அங்க இருந்து ஓடிட்டு, ஏய் அந்த மாதிரி மட்டும் நீ பேசாத பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோயினும் ஓடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினுக்காக ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இதை ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ அதை எடுத்து குடிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஏய் எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என்னோட பாஸ் இருக்காங்களே அவங்க எனக்கு எப்பவுமே நிறைய வேலை தந்துகிட்டே இருப்பாங்க, செய்யவே முடியாத வேலையெல்லாம் தருவாங்க, ஆனாலும் நான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க முன்னாடி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் வருவேன், உங்ககிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்ல வரும், ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, ஏன் நீ டைரக்டா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் அப்படிதான், உனக்கு இன்னொன்னு தெரியுமா, ஒரு தடவை வந்து ஒரு பாட்டி கிட்ட இருந்து ஒரு கொள்ளக்காரன் வந்து பேக பிடுங்கிட்டு போயிட்டான், அவன் எங்க போனா அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும், நான் தான் அதுக்கு ஐ விட்னஸ், நான் வந்து அதை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னுக்கிட்டே இருந்தேன்னு சொல்றாங்க. உள்ள போய் சொல்லிட்டியா அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இல்ல நான் 2 மணி நேரமா வெளியில வெயிட் பண்ணி நின்னுட்டு அப்படியே அங்க மயங்கி விழுந்துட்டே தெரியுமா அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ சிரிக்கிறாங்க. ஹீரோயின் இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி
கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ சொல்ற எல்லாமே எனக்கு ரொம்ப காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, உன்னை விட நான் தான் உன்னை அதிகமா லவ் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், இல்ல இல்ல நான் தான் உன்னை அதிகமா லவ் பண்றேன், ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து போதும் போதும் நான் ஒத்துக்கிறேன், நீ தான் என்ன அதிகமா லவ் பண்ற, நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நான் எப்பவுமே ஜெயிப்பேன் தானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் வேற எல்லா விஷயத்திலயும் ஜெயிச்சிருவேன், ஆனா உன்கிட்ட மட்டும் நான் தோக்குறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்னோட எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றி வச்சிருக்க, இப்போ என்னோட டர்ன், உன்னோட ஆசையை சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூல் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, அதுதான் உன்னோட ஆசைன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினோட மூக்கு பிடிச்சு, ஏய் அந்த மாதிரிலாம் யாராவது கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வா உள்ள அப்படின்னு அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க உட்கார்ந்துருப்பாங்கல்ல அந்த டெஸ்க் அப்படியே தடவுறாங்க. இங்கதான் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, குட்டி சிஇஓ குட் மார்னிங் அப்படின்னு. உடனே ஹீரோ வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. குட்டி சிஇஓ இருக்கக்கூடியதையும் அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னோட தம்பி வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான்ல, அப்பா வந்து அவன் மேலதான் பாசம் கம்மியா இருக்காங்க, என் மேலதான் பாசம் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது, அவனாலதான் என்னோட அப்பா என்னோட இம்பார்ட்டன்ட் டேஸ்ல என் கூட இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் வந்து அப்படியே நம்ம குட்டி சிஇஓ கூப்பிடுறாங்க. அப்ப குட்டி சிஇஓ மேல போறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இருக்காங்க, ஆனா ஹீரோட பேரண்ட்ஸ் மட்டும் இல்லவே இல்ல. அப்ப ஹீரோயின், எதனால உன்னோட அப்பா வரல அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்னோட தம்பி வந்து அவங்களோட கிளாஸ் ரூம்ல ஒரு பையனை போட்டு அடிச்சுட்டான், அதனால அந்த ப்ராப்ளம் பாக்குறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. என்னோட இம்பார்ட்டன்ட் டே ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன், ஆனா அன்னைக்கு என்னோட அம்மா அப்பா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறமா என்னோட அம்மா அப்பா இல்லாமலே நான் பழகிட்டேன். உனக்கு இன்னொன்னு தெரியுமா, நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போது நேஷனல் காம்படிஷன்ல வின் பண்ணேன், ஆனா அன்னைக்குமே என்னோட தம்பி வந்து லைசன்ஸ் இல்லாம ஒரு ஆளை போய் இடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால என்னோட அப்பா அம்மா அங்க போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியா பேரண்ட்ஸ் இல்லாம அந்த நேஷனல் காம்படிஷன் கப்ப வாங்கினது அன்னைக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னோட கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, அப்போ தம்பி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டானா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா அவன் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவனை ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு என்னோட அப்பா அம்மா முடிவு பண்ணாங்க. ஆனா அவன் தனியா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னோட அப்பா அம்மாவும் சேர்ந்தே அவன் கூட கிளம்பி போயிட்டாங்க. கிராஜுவேஷன் டேக்கு கூட நான் தனியா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக உன்னை எல்லாரும் தனியா விட்டுட்டு போறாங்க, நீ தனியா இருந்து பழகிட்டியா என்ன அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவங்க எல்லாருக்குமே நான் தனியா இருந்து நல்லபடியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு யாரும் தேவையில்லை, யாரும் இல்லாமலேயே நான் நல்லா தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என் தம்பி தப்பு பண்ணும் போதெல்லாம் அவன் கூட இருப்பாங்க, ஆனா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா என்ன ஒரு இருட்டு ரூமுக்குள்ள எங்க அப்பா அடைச்சு போட்டுருவாங்க, நான் அந்த இருட்டை பார்த்து பயப்படுறதே அதனாலதான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கடைசியா நான் தான் இன்விசிபிள் சன்னா இருக்கிறேன், என்னோட தம்பி கிடையாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால ஹீரோயின் சொல்றாங்க, உங்களோட ஆசையை நான் இன்னைக்கு ஃபீல் பண்ண போறேன், நீங்க இன்னைக்கு ஸ்பீச் கொடுங்க, உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு கூட்டத்துல போய் நிக்கிற மாதிரி நின்னுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேசு பேசு பாத்தீங்களா, அது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கூட இருக்கவங்க எல்லார்கிட்டையும் அவங்க என்னோட ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதுக்கப்புறமா ஹீரோட ஹை ஸ்கூலுக்கு போயிட்டு மெடல் இவங்களே போட்டு கொடுக்கறாங்க, சாம்பியன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கிராஜுவேஷன் டேக்கு நம்ம ஹீரோ தனியா இருந்துட்டு இருப்பாங்கல்ல, அங்க நம்ம ஹீரோயின் ஒரு பொக்கே கொடுத்து, நீ எப்பவுமே தனியா இருக்க போறது கிடையாது, என்னோட ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்டுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம், இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேல அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதா, உன்னோட ஃபேமிலி கூட நீ இப்படிதான் இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சோகமாயிட்டு சொல்றாங்க. எனக்கு ஒன்ன மாதிரி அனாய் பண்றதுக்கு சிப்லிங்ஸும் கிடையாது, நான் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், சின்ன வயசுல இருந்தே நான் என்ன தனியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு நான் இருக்கேன், நம்மளோட ஃபியூச்சர் ஃபேமிலியை நம்மளே கிரியேட் பண்ணலாம், நம்ம ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நான் உன்னோட எல்லா இம்பார்ட்டன்ஸ் டேலையும் உன் கூட இருந்து சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சந்தோஷமாயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி பாஸ்ட்ல சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் நம்ம சேர்ந்து இருக்கணும், நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுவியா, நீ என்ன மறக்காம இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் எப்பவுமே உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரியல் உலகத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சிஓ யூ ஆர் நாட்டி அப்படின்ற புக்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாரு இந்த புக்கு பிரிண்டே ஆயிடுச்சு, நீ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண, ஆனா இது முடிஞ்சவே செஞ்சிருச்சு, அது வரைக்கும் நீ எழும்பவே இல்ல, ப்ளீஸ் சீக்கிரமா எழுந்திருச்சுவா, நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க.
ஹீரோ வெட்டிங் இன்விடேஷன் எடுத்துட்டு செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப நம்ம ஹீரோ வந்து லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போதே அவங்க மறைஞ்சு மறைஞ்சு வந்த மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. கதவை தட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ உள்ள கூப்பிடுறாங்க. செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, என்ன நீ கல்யாண கார்டு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் இன்விடேஷன் ஓபன் பண்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோ அதை வாங்கிட்டு சொல்றாங்க, நீ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டா தானே, அடுத்தது என்ன வெட்டிங் தானே, உனக்கு அழகான எண்டிங் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது செகண்ட் ஹீரோக்கு தெரியும், இருந்தாலும் செகண்ட் ஹீரோ கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட பெஸ்ட் விஷயம் சொல்றதுக்காக நீ வருவியா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ சொல்றாங்க, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம என்னோட பார்ட்னரும் கூட. நீ வரல அப்படின்னா கண்டிப்பா நான் அதை ரிக்ரெட் பண்ணுவேன். ஆனா நீ வரலனாவும் என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ இன்விடேஷன் கார்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, உன்னால திரும்ப வர முடியாது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்டோரி முடிய போகுது அப்படின்றது. இங்க கட் பண்ண ஆபீஸ காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. கூடவே சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஃபியூச்சர் சிஇஓட ஒய்ஃப் இல்ல நீங்க அப்படின்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இன்விடேஷன் கார்டு எடுத்து ரெண்டு பேர்கிட்டயும் கொடுத்துட்டு, உங்க ரெண்டு பேரையும் நான் சின்சியரா இன்வைட் பண்ணுவேன், ரெண்டு பேருமே வந்துருங்க சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் இன்விடேஷன் கார்டை வாங்கிட்டு கேக்குறாங்க, எங்க ரெண்டு பேருக்கும் பார்ட்டி எதுவும் கிடையாதா, பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் நீ வைக்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் இல்லாததா, கண்டிப்பா போலாம், இன்னைக்கு நைட்டு நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இங்க கட் பண்ண நைட்டு எல்லாருமே சேர்ந்து, அதாவது ஹீரோயின், ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சூசன் மூணு பேரும் சேர்ந்து பப்புக்கு போயிருக்காங்க. அங்க நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இப்ப நல்லா டான்ஸ் ஆடணும் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கு சூசன் சொல்றாங்க, உனக்கெல்லாம் டான்ஸ் வருமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் தான் நாவலோட மெயின் லீட், நான் டான்ஸ் ஆடினேன் அப்படின்னா எல்லாரும் கண்ணும் ஏன் மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீ நம்பல, இரு நான் உன்னை நம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுமே எல்லாருமே அங்க இருக்கிறவங்க ஹீரோயினை பார்த்து, ஏய் இந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருக்கா, இவ்ளோ அழகா டான்ஸ் ஆடுறா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூசன் கேக்குறாங்க, எல்லாருக்கும் என்ன கண்ணு குருடாயிடுச்சா, இவ எங்க அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் ஹீரோயினை எல்லாரும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டு மூணு பாய்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீங்க என் கூடயும் ஆடுறீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களா, நீங்க என்ன லவ் பண்றதுக்கு தேங்க்ஸ், என்ன லைக் பண்றதுக்கு தேங்க்ஸ், ஆனா என்னால உங்க கூட ஆட முடியாது, ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா, ரொம்ப ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நம்பல அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கை காமிச்சு விட்டுடுறாங்க. சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, இவ அதிகமா குடிச்சிட்டா, சாரி சாரி நாங்க இவளை கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா அந்த பசங்க விடுறதா இல்ல, எங்க கூட நீ டான்ஸ் ஆடுவியா இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் நீ என்ன மிரட்ட ஆரம்பிக்கிறியா, நீ இப்படி என்கிட்ட கத்தி பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுருவேன், என் ஹஸ்பண்டை நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த செகண்டே அவங்க இங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பசங்க எல்லாரும், எங்க கூப்பிட்டு பார்க்கலாம், இந்த கிளப்புக்கு நீ கூப்பிட்ட உடனே யார் வரா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறாங்க. சூசனுக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் ஒரே ஷாக்கா இருக்கு, இவன் எப்படி இங்க வந்தா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை போய் பிடிச்சிட்டு சொல்றாங்க, பாத்தீங்களா என் ஹஸ்பண்ட் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, நான் சொன்னேன்ல நான் கூப்பிட்ட உடனே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் என்ஜாய் பண்றதுக்காக வந்தேன், ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருங்க இருங்க நாங்களும் வரோம் அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயினை பெட்ல அப்படியே கொண்டு போய் போடுறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட ஒய்ஃபா மாற போற, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து கையை நீட்டிட்டு என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னன்னு கேக்குறாங்களா, வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லைட் பக்கத்துல ஹீரோவை கொண்டு போய் நிக்க வச்சுட்டு ஹீரோ கையாலேயே லைட்டை ஆஃப் பண்றாங்க. ஹீரோவுக்கு இருட்டுனா பயம் இல்ல, அது தெரிஞ்சேதான் ஹீரோயின் இதை பண்றாங்க. ஹீரோ டக்குன்னு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற, வா அப்படின்னு விண்டோ பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு விண்டோவோட கர்டன்ஸை ஓபன் பண்ணிட்டு நிலாவை காமிச்சு கொடுக்குறாங்க. நீ என்னைக்காவது இந்த நிலா வெளிச்சத்தை என்ஜாய் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, பாரு இந்த உலகத்துல நீ பாக்குறதுக்கு அழகழகான நிறைய விஷயங்கள் இருக்கு, இருட்டுல கூட அழகான நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நீ அதை எதையுமே இது வரைக்கும் ரசிச்சிருக்க மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறது வரைக்கும் உனக்கு நான் அழகான எல்லா விஷயத்தையுமே காமிச்சு தருவேன் அப்படின்னு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் டக்குன்னு சோகமாயிட்டு கேக்குறாங்க, ஒருவேளை நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன
என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நம்மள யாராவது கடத்திட்டு போயிருவாங்களா என்ன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, அதெல்லாம் விடு, நம்ம 2 பேரும் மறைஞ்சு போயிட்டா அதுக்கப்புறமாவும் நீ என்ன தேடி என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ நரகத்துக்கே போயிருந்தாலும் அங்கேயும் வந்து நான் உன்னை தேடி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து, நீ நிஜமாவா சொல்ற, நீ என்ன அந்த அளவு லவ் பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், ஆமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா உன்னை கல்யாணம் பண்றதும் நரகத்துல இருக்கிறது ஒண்ணுதானே அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினோட ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போறாங்க. டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறாங்க. பாரு, எனக்கு நிலா வெளிச்சத்துல பொருட்கள் அசைறது கூட தெரியுது அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும், ஆமா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அப்படி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வைக்கிறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இருட்டுல உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட எனக்கு தெரியுது அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ரியல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஜானிய சேர்மனா ஆக்குறதுக்கான மீட்டிங் தான் இது நடந்துட்டு இருக்கோம். இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க, நாங்க ஜானியோட அப்பாவோட உயில் கிடைக்காம எப்படி ஜானிய சேர்மனா தேர்ந்தெடுக்க முடியும், ஆல்ரெடி 3 பேரை நம்ம மாத்தியாச்சு இல்ல, ஹீரோ அடுத்து மிங்லி அடுத்து இவனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அந்த உயில்ல எல்லாமே ஜானியோட நேம்ல தான் இருக்கு. ஹீரோ பாருங்க படுத்த படுக்கை ஆயிட்டான், மிங்லி பாருங்க அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால இருக்கிறது இவன் மட்டும் தானே, அதனால நான் இவனுக்கு தான் ஓட் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் கையை தூக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கை தூக்குனதுனால வேற எல்லாருமே வேற வழி இல்லாம சரி ஓகே ஜானியே நாங்க சேர்மன் ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜானிய சேர்மன் ஆக்கியாச்சு. இங்க கட் பண்ணா ஜானி ஒரு கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க அங்கிள் போயிட்டு நிறைய ஃபைல்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப ஜானி சொல்றாங்க, இவ்ளோ ஃபைல்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியாது, எல்லாத்தையுமே நீங்க பாருங்க, நான் சைன் மட்டும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்கிள் சொல்றாங்க, ஒரு $1 மில்லியன் கிட்ட உங்க அப்பா என்ன பண்ணுனாங்க அப்படின்றதே தெரியல, ஒருவேளை மிங்லியோட அந்த டயான் குரூப் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குல்ல அங்க கொடுத்தாங்களா என்னன்றதுதான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானி சொல்றாங்க, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அதை உடனே இழுத்து மூடுங்க, அதெல்லாம் யார் வந்து பாத்துட்டு இருக்க போறா, அதை யாரும் ரீஓபன் பண்ண போறது கூட கிடையாது, அதனால அதை நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்கிளும் சரி ஓகே, ஒரு பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வந்து இங்க வரப்போகுது, அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜானி சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கேட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க அப்படின்னு முழு பொறுப்பையுமே அங்கிள் கிட்டே கொடுத்துடுறாங்க. அங்கிள் இதுக்கு பிளான் பண்ணி தான் ஜானியையே இந்த பொசிஷனுக்கு வர வச்சிருந்திருப்பாங்க. ஜானி கேக்குறாங்க, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல, அவன் எங்க இருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அங்கிள் வந்து ஒரு மேப் எடுத்து காமிச்சிட்டு, லாஸ்டா மிங்லி வந்து இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கா, அதனால கண்டிப்பா இங்கதான் ஹீரோ இருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானியும் சரி ஓகே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, ஏய் நீ ரொம்ப நர்வஸா இருக்கியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நம்ம செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருந்தோம், ஆனா பாரு நீ அவரை கல்யாணமே பண்ணிட்ட, நான் மட்டும் உன்ன மாதிரி அழகா இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஹீரோ எனக்கு தான் சொந்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னவா இருந்தாலும் நான் ஹீரோவை யாருக்குமே விட்டு கொடுத்திருந்திருக்க மாட்டேன், அவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அப்படியே செல்ஃப் கான்பிடென்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க செகண்ட் ஹீரோ வந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோவை பார்த்த உடனே சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் செகண்ட் ஹீரோ அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே செகண்ட் ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இங்க சிங் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. செகண்ட் ஹீரோ இதுக்கு அப்போஸ் பண்ண போறாங்களா இல்லனா இந்த கல்யாணம் நடக்க போகுதா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன ஆகும், இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய क्वेश्चंस இருக்கு. எல்லாத்துக்குமே அடுத்த எபிசோட்ல தான் விடை இருக்குது. சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.